ஸ்லாங்கூர் கில்லான் பகுதியில் மானிய விலையிலான டீசலை முறைகேடாக கடத்த முயன்ற ஒரு பெரிய லாரியை உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவு அமைச்சின் அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்துள்ளனர். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பண்டமரான் பகுதியில் உள்ள எரிபொருள் நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் டீசல் நிரப்பிக் கொண்டிருந்த லாரியை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அந்த லாரியின் எரிபொருள் டேங்க் சட்டவிரோதமாக மாற்றி அமைக்கப்பட்டு அதன் மூலம் டீசலை உறிஞ்சி பெரிய சேமிப்பு டேங்கிற்கு மாற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சோதனையில் சுமார் 1000 லிட்டர் டீசல் மற்றும் லாரி உட்பட மொத்தம் 62,000 ரிங்கிட் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன என்று உள்நாட்டு வாணிபம் பயனீட்டாளர் விவகார பிரிவு அமைச்சின் ஸ்லாங்கூர் மாநில அமலாக்க தலைமை அதிகாரி மொமட் அனீசாம் பின் கெச்சே தெரிவித்தார். 40 வயதிற்கு உட்பட்ட லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளார். மேலும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதாக கருதப்படும் எரிபொருள் நிலையத்தின் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மொமட் அனீசாம் எச்சரித்துள்ளார். மானிய விலை பொருட்கள் முறைகேடாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க இத்தகைய சோதனைகள் தொடரும் என தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.